கொடுமை. என்னோடய சகோதரிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் இங்கே கிளாட் ஆகிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் அவங்க கை ஆடிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி சொல்லுங்கள், நான் கவனிக்கப்படுகிறேனோ? என்னை பாஸ்டர் கவனிக்கவே இல்லை. ஏன்னா எல்லாரையும் கவனிக்கிறார், என்னை மட்டும் கவனிக்கலை. அதுவும் முக்கியம். நானும் அவங்கள கவனிக்கணும், அவர் தான் அவங்கள கவனிக்கணும். ஊரை யாருமே கவனிக்கலையே. ஒரு மோசே அவரை கூப்பிட்டுருக்கலாம்ல, ஒரு யோசுவா அவரை கூப்பிட்டுருக்கலாம். மோசேயும் கூப்பிடல, யோசுவாவும் கூப்பிடல, அவரே வந்தார். சொல்லுங்க, தாங்கி பிடித்தார். எல்லாம் வீட்டில் யுத்தம், வீட்டில் சண்டை, வீட்டில் போராட்டம், எல்லாம் பறக்குது. ஆனால் ஒரே நிலையாக இருப்பேன். நாங்கள் ஒரே நிலையாக இல்லைன்னா பிரசங்கமே பண்ண முடியாது. இங்கே இன்று எனக்கு மிகுந்த போராட்டம், மன அழுத்தம் இருக்கிறது. எனவே நான் இப்பொழுது அமர்கிறேன், நீங்கள் பாடுங்கள். அப்படி ஒரு பாஸ்டர் சொல்கிறார் அடிக்கடி. அவர் சொல்கிறார், இன்னைக்கு மனசு சரியில்லை, நீங்களே பாட்டு பாடினீங்க, ஜோம் பண்ணிட்டு போயிடுங்கன்றார் அந்த பாஸ்டர். அங்கே 200 பேர் போகிறோம். இதெல்லாம் கொடுமை இல்லை? இதெல்லாம் சொல்லுங்கள், ஒரே சொல்லுங்கள், சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் எல்லாம் கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரே நிலையாக இருப்பேன். அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஒரே நிலையாக தான் இருப்பேன். வாயில் வார்த்தை வர மாட்டேங்குது பார்த்தியா? அவங்க வேறு நிலையாக இருக்கலாம், அவங்க மனசு அப்படி. இப்போ எல்லோரும் ஒரே நிலையாக வரும், ஒரு நிலையாக வரதில்லை. 1000 போராட்டம், 1000 பிரச்சனை வரும்போது தான், தேவையில்லாத ஒரு சண்டை வரும்போது தான் அடுத்த வீட்டுக்காரன் சண்டை, அங்கே ஏன் சைக்கிள் நிறுத்தினேன், இங்கே ஏன் கார் நிறுத்தினேன், தேவையில்லாத பிரச்சனை வருது. இப்போதான் உங்களுக்கு நேற்று நான் ட்ரெயினில் வந்துட்டுருக்கிறேன், பயங்கர கூட்டம். ஒரு ஆள் வந்தார், தள்ளி உட்காரியா அப்படின்னாரு. ரொம்ப அதிகாரமாக, நிறைய இடம் இருக்குது, தள்ளுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல.